Let's master the converse of BPT. If a line cuts two sides proportionally, then it must be parallel to the third. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா சிபிஎஸ்இ கிளாஸ் 10 மேக்ஸ்ல வந்து தியரம் 6.2 கான்வர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் வந்து ஆல்ரெடி நம்ம வந்துட்டு வீடியோல பார்த்திருக்கோம். ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஓகே, பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் நான் சிம்பிளா உங்களுக்கு கொஞ்சம் குயிக்கா ஒரு ரீகால் கொடுத்துறேன். ஸோ பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் என்ன கொடுத்திருந்தாங்க? ஒரு ட்ரையாங்கிள் நம்ம டிரா பண்றோம். ஏபிசி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகேவா? சோ இந்த ட்ரையாங்கிள்ல இப்ப வந்து பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுறேன். இஃப் a line is drawn parallel to one side of a triangle to intersect the other two sides in distinct points, the other two sides are divided in the same ratio. இப்ப இந்த ட்ரையாங்கிள்ல ஏதாவது ஒரு சைடுக்கு நான் வந்துட்டு ஒரு பேரலா ஒரு லைன் டிரா பண்றேன். இப்ப பிசின்ற ஒரு சைடுக்கு இதுக்கு பேரலா நான் வந்துட்டு ஒரு லைன் டிரா பண்றேன். டிஇன்னு இந்த லைன் வந்து டிரா பண்றேன். ஓகேவா? சோ இந்த பேரலா இந்த டிரா பண்ற லைன் வந்து இந்த அதர் டூ சைட்ஸ் வந்துட்டு சேம் ரேஷியோல இந்த ரேஷியோஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். இதுதான் வந்துட்டு பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். ஓகேவா? அதாவது BC is parallel to DE கொடுத்திருப்பாங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? இந்த ரேஷியோஸ் வந்து சேம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? அதாவது AD by DB equal to AE by EC. இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது வந்து என்ன தியரம்? பிபிடி தியரம். பிபிடி தியரம்க்கு அனதர் நேம் என்ன? தேல்ஸ் தியரம். ஓகேவா? சோ இப்ப வந்து கான்வர்ஸ் அப்படின்னாலே ரிவர்ஸ். ஓகேவா? அப்போ பிபிடி தியரமோட ரிவர்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்ப வந்துட்டு அந்த எனி டூ சைட்ஸ் இருக்கு இல்லையா? சோ இப்போ ஒரு லைன், ஒரு ட்ரையாங்கிள்ல ஒரு லைன் டிரா பண்றோம்னா இந்த எனி டூ சைட்ஸ்ல இருக்க ரேஷியோஸ் வந்து சேம்னு கொடுத்துருவாங்க. நம்ம வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும்? BC is parallel to D. அந்த அனதர் சைடுக்கு வந்துட்டு அந்த லைன் வந்து parallel அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? சோ இந்த ரேஷியோஸ் வந்து கிவன் கொடுத்துருவாங்க. இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதுதான் கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி தியரம். ஓகேவா? ஓகே, இப்ப பிபிடி கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி தியரமோட ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் நம்ம. If a line divides any two sides of a triangle in the same ratio, then the line is parallel to the third side. ஓகேவா? சோ இப்ப நம்ம இந்த given triangle ABC கொடுத்திருக்காங்க. இந்த டின்ற லைன் வந்து parallel கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த ரேஷியோஸ் வந்து சேம்னு கொடுத்துட்டாங்க. அதான் AD by DB which is equal to AE by EC. இந்த ரேஷியோஸ் சேம்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? DE which is parallel to BC. D is parallel to BC ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். சோ இதுக்கு வந்து நம்ம வந்துட்டு கான்ட்ரடிக்ஷனா நம்ம வந்துட்டு எடுத்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். எப்படி கான்ட்ரடிக்ஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கான்ட்ரடிக்ஷனாலே நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்களோ அதை ஆப்போசிட்டா நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப இங்க DE is parallel to BC ன்னு கொடுத்திருக்காங்கன்னா நம்ம DE is not parallel to BC ன்னு எடுத்துக்கிறோம். சோ அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்றோம். ஓகேவா? அது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு ப்ரூவ் பண்றோம். ஓகேவா? ஓகே, எப்பயுமே வந்து நம்ம வந்துட்டு இப்ப தியரம்ல வந்து நீங்க வந்துட்டு நான் சொல்ற ஸ்டெப்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும், தியரம் கஷ்டமாவும் இருக்காது. ரொம்ப இவ்வளவுதான தியரம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் உங்களுக்கு மார்க்கும் இல்ல ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. பேப்பர் வேல்யூ பண்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியா அவங்க கிளியரா இருக்கும். ஸோ ஈஸியா அவங்களுக்கு வந்து மார்க் வந்துடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே எந்த தியரமா இருந்தாலும் டயக்ராம் வரைஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இது வந்துட்டு பிபிடி தியரம்னா ட்ரையாங்கிள் வரைஞ்சுக்கோங்க, அந்த லைன் வரைஞ்சுக்கோங்க, பேரலல் லைன் வரைஞ்சுக்கோங்க, இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் கொடுத்திருக்காங்க, கிவன் என்ன கொடுத்திருக்காங்க, அந்த சேம் ரேஷியோ கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ அதை வந்து எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து டு ப்ரூவ்னு போட்டு D is parallel to BC. சோ இதை வந்துட்டு ப்ரூவ் பண்ணணும். சோ இந்த ஸ்டெப்ஸ் எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம சம்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொன்னேன், நம்ம இதை கான்ட்ரடிக்ஷன் மெத்தட்ல பண்றப்போ இப்ப D is parallel to BC ன்னு கொடுத்தா நம்ம D is not parallel to BC ன்னு எடுத்துக்கிறோம். சோ D is not parallel to BC ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம வந்து ஒரு லைன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். அப்போ பேரலா ஒரு லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் இல்லையா? ஏன்னா பிபிடி தியரமோட கான்வர்ஸ் அப்ப வந்துட்டு ஒரு பேரலல் லைன் இருக்குன்னு அப்படின்னா DE dash. சோ அதை வந்துட்டு பேரலா எடுத்துக்கிறோம். DE dash வந்து BCக்கு பேரலா எடுத்துக்கிறேன். அதை கம்பேர் பண்ணி நம்ம இந்த கான்ட்ரடிக்ஷன் ட்ரூவா ஃபால்ஸான்றத வச்சு நம்ம இந்த தியரம் ப்ரூவ் பண்றதை பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்ப பாருங்க, அசம்ப்ஷன் DE is not parallel to BC. சோ DE வந்து not parallel to BC ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ DE dash இந்த லைன் வந்து நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன். அந்த DE dash லைன் தான் வந்துட்டு BCக்கு parallel அப்படின்னு நம்ம வந்துட்டு அசம் பண்ணிக்கிறோம். ஓகேவா?
ஓகே, இப்ப வந்து நம்ம பிபிடி தியரம் இங்க அப்ளை பண்றோம். ஓகேவா? இப்ப பிபிடி தியரம் வந்து இப்ப இந்த இந்த ஏ பிசில டிஇ டேஷ் இந்த இதுக்கு நான் வந்துட்டு இந்த பேரலல் டிஇ டேஷ் லைனுக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா இப்ப இதுல வந்துட்டு சேம் ரேஷியன் வரப்ப என்ன வரும்? ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ டேஷ் பை இ டேஷ் சி. ஸோ இதுதான் வந்துட்டு பிபிடி தியரம் படி நம்ம இங்க எழுதியாச்சா? இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து பட் ஆனா கிவன் என்ன கொடுத்திருக்காங்க? ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. இதுதான் வந்துட்டு கிவன் நமக்கு கொடுத்திருக்கிறது. ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 அண்ட் 2 கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஈக்குவலா இருக்கா? ஏடி பை டிபி தான் இருக்கு, இங்க ஏடி பை டிபி தான் இருக்கு. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் பண்ணிக்கலாமா? நம்ம ஏஇ பை இசி ஈக்குவல் டு ஏஇ டேஷ் பை இ டேஷின்னு எழுதிக்கலாமா? ஓகே, இப்போ அனதர் ஒன் பாருங்க. இப்ப இந்த ஏசின்ற லைன் எடுத்துக்கோங்க. இப்ப ஏசில பாத்தீங்கன்னா இப்போ ஏஇ டேஷையும் இ டேஷையும் ஆட் பண்ணீங்கன்னா தட் இஸ் ஏஇ டேஷையும் பிளஸ் இ டேஷ் சியையும் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஏசி தானா? சோ அதே மாதிரி இங்க ஏஇயையும் இசியையும் எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? சோ ஏஇ பிளஸ் இசி இத ரெண்டு ஆட் பண்ணாலும் ஏசி தான் கிடைக்கும் இல்லையா? இப்போ நம்ம இங்க ஏஇ பை ஏசி அண்ட் ஏஇ டேஷ் பை இ டேஷ் சி நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இருக்கப்போ நம்ம இதை ஆட் பண்ண முடியாது இல்லையா? சோ ஆட் பண்ண நம்ம ஏசின்னு போட முடியாது இல்லையா? சோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா நம்ம வந்துட்டு ரெண்டு சைடும் 1 ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சோ அதுதான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பார்க்க போறோம். ஓகேவா? சோ நான் என்ன சொன்னேன்? சோ நம்ம வந்துட்டு ரெண்டு சைடும் போத் சைடும் +1 ஆட் பண்றோம். இப்ப +1 ஆட் பண்றப்போ எல்சிஎம் எடுக்கிறப்போ ஏஇ பிளஸ் இசி பை இசி ஈக்குவல் டு ஏஇ டேஷ் பிளஸ் இ டேஷ் சி பை இ டேஷ் சி. இப்ப வந்து ஏஇ பிளஸ் இசி வந்து என்ன வரும்? ஏசி வரும்னு பார்த்தோமா? சோ ஏசி பை இசி அதே மாதிரி ஏஇ டேஷ் பிளஸ் இ டேஷ் சி பை இ டேஷ் சி. இங்க ஏஇ டேஷ் பிளஸ் இ டேஷ் சி வந்து ஏசின்னு வருமா? சோ அப்ப ஏசி பை இ டேஷ் சி. இப்போ இங்க நியூமரேட்டர்ல இருக்க ஏசி ஏசி கேன்சல் ஆயிரும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? இசி ஈக்குவல் டு இ டேஷ் சின்னு இருக்குதா? சோ ரிமைனிங் நம்ம ஃபைனலா என்ன இருக்கு? இசி ஈக்குவல் டு இ டேஷ் சின்னு இருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா இசி ஈக்குவல் டு இ டேஷ் சினா இப்போ இந்த இயும் இ டேஷும் எப்ப ஈக்குவல்னு வரும்? அப்போ கண்டிப்பா இப்ப வந்துட்டு அந்த லைன் கோயின்சைட் ஆனா மட்டும்தான் இ ஈக்குவல் டு இ டேஷ்னு இருக்கும் இல்லையா? ஏன்னா இப்ப இயும் இ டேஷும் ஈக்குவல்னா அந்த லைன் கண்டிப்பா கோயின்சைடா இருக்கும். அப்போ நம்ம அசம் பண்ணது ராங். ஓகேவா? அப்போ கண்டிப்பா இ டேஷும் எப்படி பேரலா இருக்குமா? இயும் வந்து பேரலா தான் இருக்கும். ஓகேவா? அப்போ டிஇ இஸ் பேரலல் டு பிசி. அப்போ நம்ம வந்துட்டு நம்ம கான்ட்ரடிக்ஷன் ஃபால்ஸ்னா இந்த தியரம் வந்துட்டு ட்ரூன்னு நம்ம வந்துட்டு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சா? சோ அவ்வளவுதான் இந்த ஸ்டெப் வந்து. ஓகேவா? சோ நம்ம வந்துட்டு அசம்ஷன் டி இஸ் நாட் பேரலல் டு பிசின்னு எடுத்தோம். ஆனா இ ஈக்குவல் டு இ டேஷ் இருந்தா கண்டிப்பா இ அண்ட் இ டேஷ் வந்து கோயின்சைடா இருக்கும். அப்போ டி இஸ் பேரலல் டு பிசி. ஓகேவா? சோ அவ்வளவுதான் இந்த தியரம். ரொம்ப சிம்பிள். ஒன் மோர் டைம் ஒரு ரீகால் பண்ணிடலாம். பிபிடி தியரம்னா என்ன கொடுத்திருப்பாங்க? சோ பிபிடி தியரம்னா அந்த அதாவது ஒரு ட்ரையாங்கிள்ல ஒன் சைடு வந்துட்டு ஒரு பேரலல் லைன் வரையறப்போ ஒன் சைடு வந்துட்டு அது பேரலா இருக்கிறப்போ அனதர் டூ சைட்ல சேம் ரேசியோவா இருக்குதா அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி தியரம்னா அப்படி ரிவர்ஸ்ல அதான் அனதர் டூ சைட்ஸ்ல சேம் ரேசியோல தான் அந்த லைன் டிவைட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. பட் வந்து நம்ம அந்த தேர்ட் சைடுக்கு வந்து நம்ம பேரலல் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். டிஇ இஸ் பேரலல் டு பிசி அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். அவ்வளவுதான் இந்த தியரம். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. நல்லா உங்களுக்கு வந்து தியரம் வந்துட்டு எழுதி பாருங்க. எப்பயுமே மேக்ஸ் பொறுத்தளவு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ உங்களுக்கு அவ்வளவுக்கு எவ்வளவு கொஸ்டின் வந்துட்டு நீங்க ஃபாஸ்ட் ரைட்டிங் கிடைக்கும். நீங்க ஈஸியா நீங்க வந்து சம் சால்வ் பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. இப்போ வந்து நல்லா நீங்க வந்துட்டு நமக்கு நிறைய டைம் இருக்கு. இப்போ வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருமே மேக்ஸ்ல ரொம்ப ஈஸியா நீங்க சென்டம் போடலாம். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. பை.